பொண்ணுக்கு சடங்கு சுத்தி முடிச்சாச்சு. இனிமே பெரியவங்களாம் ஒவ்வொருத்தரா வந்து பன்னீர் தெளிச்சு சந்தனம் பூசி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. ஏங்க இந்த சோனி எங்க போனா? எங்க வாங்க. என்ன அம்புஜம்? இந்த சோனி எங்க? அப்படிங்கறத நிக்கா. சோனி எங்க காணோம்? எனக்கு தெரியலையம்மா. அவளை விட்டு கூட்டு வர சொல்லு. சாம கையில தான வச்சிருக்கீங்க? ஆமாம்மா, பாக்கெட்ல வச்சிருக்கேன். பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அந்த மோதிரத்தை போட்டு விட்டு கீழே போயிருவோம். ஆட்டும் ஆட்டும். அதுக்கட்டியும் கூப்பிட்டா ஒவ்வொருத்தரா பண்ணி முடிச்சுட்டு போட்டுமே. அப்புறம் வாட்டி போடலானா நீங்க எங்கயாவது ஓடிடுவீங்க. உங்களை கையில பிடிக்க முடியுமா? நான் எங்க போக போறேன்? இப்பதான் சாப்பாடு டிஃபன்லாம் வந்து இறங்குது. இந்த பிள்ளைக்கு திருநெல் பூசிட்டு நான் போய் எல்லாத்தையும் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வாங்க. இந்த சோனி அபி வந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கோங்கம்மா. ஏமா நான் இங்கேயே நின்னுக்கிறேன். அவ கூட போய் நிக்க வேண்டியதானடி. இங்க இடுக்கு பிடிச்சாக்கல நிக்க. பரவாயில்லாம நின்னுக்கிறேன். ஸ்டேஜ்ல குறுக்க மறுக்க அங்க இங்க எத்தனை வாட்டி போறது? எங்கேயும் நில்லுமா தாயி. ரேகாமா, எங்களோட சின்ன அன்பளிப்பு இந்த மோதிரம். ரிங் ரொம்ப அழகா இருக்கு. அம்புஜதம்மா செலக்ட் பண்ணா. ரொம்ப அழகா இருக்கு அம்புஜம்மா. அக்கா இங்க பாருங்க. அம்புஜோ டிஃபன்லாம் வந்து இறக்கிட்டு நான் போய் பார்க்கேன். போயிட்டு வாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வைங்க. அந்த பிளேட்டை கவர கொடுத்து அங்கதான் வருவோம் நேரா. ஆமா ஆமா, அதான் நானும் போறேன். நீ தான் புடிச்சு இருக்க வச்சிட்ட. தாமா போட்டு விடுறேன். எப்பவும் இத போல சந்தோஷமா இருக்கணும். அடுத்து ஒவ்வொருத்தரா வாங்க. அடுத்து எங்களோட அன்பளிப்பு இந்த கம்மல். தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ் மாமா. எல்லாரும் இங்க பாருங்க. தம்பி நிறைய போட்டோ எடுப்பா. ஏன் சின்ன பொண்ணு, அம்மையும் அப்பாவையும் வர சொல்லட்டி. சரியாச்சு சொல்றேன். ஏ மைனி வாங்க, கூட கூப்பிட்டோம்ல. வேண்டாமா, நீங்க கொடுத்துட்டு வாங்க. அட வாங்க மைனி, கூட சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ஏமா எனக்கு போட்டாலாம் பிடிக்காதமா, நீங்க எடுத்துட்டு வாங்க. அட வாங்க மைனி, ஒரு போட்டோ எடுக்கிறதுனால என்ன ஆயிர போகுது, வாங்க. இவங்க என்ன சொன்ன கேட்க மாட்டுக்காவோ. சரி இருங்க வாரேன். ஒரு போட்டோலாம் என்ன ஆயிர போகுது, இப்படி வந்து நில்லுங்க. நான் உங்க அம்மா கூட நின்னுக்கிறேன். எங்க இந்த அண்டாவை இறக்கி வைங்க. அந்த பிள்ளை கையில கொடுத்துறாதீங்க, அது எப்படி வாங்கும்? ஆட்டு ஓரமா இறக்கி வைக்க. அண்ணா போட்டோ எடுங்க. எல்லாரும் இங்க பாருங்க. அக்கா நீங்க கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. பாட்டியம்மா நீங்க கொஞ்சம் சென்டருக்கு வாங்க. என்னப்பா எங்க வரணும்? நடுவுல வந்து நில்லுங்க பாட்டியம்மா, கவர் ஆக மாட்டுக்கு. எப்ப எடுத்தாச்சா, போலாமா? எடுத்தாச்சு. மைனிக்கு என்ன அவசரம், ஒரு போட்டாக்கு நிக்க மாட்டுக்காவல. ஏமா போதுமா, நான் சாப்பிட போறேன் வாங்க. ஏய் காரு, என்ன துளசி, இங்க ஒரு நிமிஷம் வாயே. என்ன சொல்லு. இடி நம்ம பாஸ் இப்ப வந்துருவாங்க, கொஞ்சம் உள்ள கூட்டு வரியா? ஓ என்ன அக்கறை பாஸ் வேலை? அக்கறையாவது பக்கறையாவது, நீ வேற. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கடி, புது இடம்ல, அவங்களுக்கு யாரும் எதுவும் தெரியாது. கொஞ்சம் உள்ள கூட்டு வா போ. ஓ ஆளுதானே, நீ போய் கூப்பிடு. ஏன் ஆளா லூசு, பேசாம போய் கூட்டு வாடி. ஏன்டி இப்படி பண்ற? சரி சரி போறேன். பாஸ் மட்டும்தானா இல்ல கூட உங்க மாமியார் யாரும் வராங்களா? எனக்கு என்னடி தெரியும், ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணேன், யாரெல்லாம் வராங்கன்னு தெரியல. கொஞ்சம் போடி. நடத்து நடத்து, உன்னை விடவா நான் நடத்துறேன், நீ போ ஃபர்ஸ்ட். இந்தாமா, இது இந்த அத்தையோட gift விளக்கு. இத இந்த காசை வாங்கி கொடு. நீங்க கொடுங்க. ரேகா இந்தாமா. அண்ணா இங்க பாருங்க. போட்டோ பிடிக்கிற தம்பி நல்லா எடுக்கணும். நல்லா தான்க்கா எடுத்திருக்கேன். சட்டியில இருக்கிறது தான் ஆப்பையில வரும். பெசாட்டி வாக்கிதா. உமரை விட நான் அழகா இருக்கேன்னு உங்களுக்கு பொறாமை. ஆமா போறாம. நான் சாப்பாடு பரிமாற போறேன், நீ அங்க வந்துரு. சரிங்க. என்னக்கா நாங்கெல்லாம் போட்டோ பிடிச்சிட்டு வந்தாச்சு, நீங்க போலையா? தங்க சாமா எடுத்திருந்தீங்களா, கொடுத்துட்டு வரலாம்ல. சின்ன பொண்ணு மாமியாரே கூட்டுக்கணுமா? என் மாவன் எங்க போனான்னு தெரியலையே, அவனையும் கூட்டு போனா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துடலான்னு பாக்கேன். இங்கதான் நிப்பா, நான் பார்த்தா வர சொல்றேன். நீங்க அம்புச்சத்துக்கு மாமியாரா? ஆமாமா, நீங்க யாருன்னு தெரியலையே, ஒண்ணு புடிபடல. சின்ன பொண்ணுக்கு மாமியாரே, நீங்க பாத்திருக்க மாட்டீங்க போல. வடிவு கூட யாரு நிக்கா? இரவினில் ஆட்டம், கிளவிகள் கூட்டம், மேல பறக்கும் ராக்கெட்டு, மின்னல் பூச்சி ஜாக்கெட்டு, ஆல மயக்கும் பேஸ்கட்டு, அதுதான் இப்போ மார்க்கெட்டு,
அதுதான் இப்போ மார்க்கெட்டு. என்ன வடிவே சவுக்கியம்மா, கண்ணு சவுக்கியம்மா. எந்த ஊருக்காரங்க நீ? நானும் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னத்தையாவது வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே இருக்க. ஏ அப்பா, முதல்ல இந்த கணேசன் தாத்தா கிட்ட இருந்து இந்த கிழவிகளெல்லாம் காப்பாத்தணும். என்ன வரத்துக்கு வாராரு? சும்மா சும்மா சேரை இழுத்துட்டு இருந்தேன்னு வையி, செவிட்ட பியாத்திருவே பாத்துக்கோ. கடங்க வீட்டுக்கு வந்தோமா, சத்தம் போடாம இருந்தோமா, தின்னோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். வேற ஏதாவது வம்பு தும்பு பண்ணிட்டு இருந்தேன்னு வையி, வகுந்துருவே வகுந்து. போட்டி கிளட்டு கிளவி, உன்னை பார்க்க யாரு வந்த? நான் என் வடிவ பார்க்க வந்தேன். ஏ தாத்தா, இங்க நின்னு என்னத்த சலம்பிட்டு இருக்கீங்க? திட்டு பாட்டில சாப்பிட உட்கார்ந்திருக்காவோ? உங்களை கூட்டி வர சொன்னாவோ? போய் சாப்பிட்டு காலம்பர வீட்டுக்கு போங்க. இவளுக்கு என்ன அவசரம்? இப்பமே சாப்பிட போய் உட்கார்ந்துட்டா. 8 மணி ஆயிட்டு என்ன அவசரமா? காலம்பர சாப்பிட்டு வீட்டுக்கு போய் தூங்குவியா? இருட்டுக்குள்ள கண்ணு தெரியாம எங்கேயும் போய் விழுந்துற போறீரு. எனக்கு தெரியும் டிக்கிதா. என்ன ஆ? என்னங்க இந்த கிளவிகள் முன்னாடி என்னோட இமேஜ் டேமேஜ் பண்ண பாக்கியோ? கம்ப கொண்டு மண்டையில அடிச்சிருவேன் போட்டி. என்னது கம்பு கொண்டு அடிப்பீரா? எல்லாரும் சேர்ந்து கும்மி எடுத்துருவோம். போறோம்யா. எல்லா கிழவிகளுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இமேஜ் டேமேஜ் பண்ண கூடாதா? பாருங்க கிழவனுக்கு குசும்ப. ஏ வடிவு, இந்த கிழட்டு பையன் நம்ம கிட்டயே சாடிட்டு வாரான். சீக்கிரம் வாங்க, தின்னு புட்டு வீட்டுக்கு போவோம். பாஸ் இப்ப வந்துருவாங்கன்னு சொன்னா இன்னும் வர காணுமே. ஏ குதிரவாளு, நீங்களா? நீங்க இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போலையா? நான் சும்மா வெளில வந்தேன். ஆமா, நீங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க பாஸ் வந்துட்டு இருக்காங்களா, அதான் கூப்பிட வந்தேன். ஏன் உங்க பாஸ்க்கு உள்ள வர தெரியாதா? இல்ல, அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வராங்க. அதான் வந்து நிக்கிறேன். வீடு தெரியாம எங்கேயாவது பெயரக்கூடாதுல. இங்கதான் சாங் பாடுது, பந்தல் போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன், வீடு தெரியாம எங்க போக போறாங்க? ஷோ, ஒரு மரியாதைக்காக வந்து நிக்கிறேன். ஏன்பா அப்படி கொஸ்டினா கேக்குறீங்க? ஏய், பாஸ்க்கு மட்டும் தான் மரியாதை கொடுப்பியா? உங்களுக்கும் தான் மரியாதை கொடுக்குறேன். சரி சரி, இந்த ஜாபை ரிசைன் பண்ணிடு. என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப நான் வேலைக்கு எங்க போறதா? எங்க கிட்டயும் வேகன்சி இருக்கு, ஜாயின் பண்றீங்களா? எங்க? என்னோட ஒய்ஃபா, எங்க அம்மாக்கு மருமகளா ஜாயின் பண்ணிக்கிறியா? ஹே, என்ன பதிலே காணோம்? போங்க. போங்கனா இது அதுக்கான பதில் இல்லையே. அட போங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க, என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? லவர்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஆ, ஆசைதான். ஏய் குதிரவாளு, அப்ப நம்ம லவர்ஸ் இல்லையாடி? போங்க. சக்தி, எப்ப சக்தி எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அம்மா தேடி வராங்க. நான் போறேன்ப்பா, பாய், அப்புறம் பேசலாம். பாஸ் உள்ள வாங்க. ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? வர வழியில ஜுவல் ஷாப்க்கு போயிட்டு வந்தே, கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. சரி சரி, உள்ள வாங்க. இதான் என் வீடு. வரேன். துளசி, பாஸ் வராங்கடி, கூப்பிடு. வாங்க பாஸ். ஹே குட்டி, எப்படி இருக்க? என்ன சாரா, மாமான்னு கூப்பிடு. இந்தாமா என்னோட சின்ன கிஃப்ட். சார் இங்க பாருங்க. ஏ காரு, என்ன அம்புஜதே? ஏமா அந்த டப்பாவை கொஞ்சம் திறந்து வச்சு ஒரு போட்டோ எடுப்போம். இப்ப போட்டபடி தம்பி. ஹாரம் செமையா இருக்கு, நெக்லஸும் அழகா இருக்கு. உன் ஆள் நல்ல வெயிட்டான கிஃப்டா தாண்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏய் சும்மா இருடி, நீ வேற எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? சிம்பிளா ஏதாச்சும் கொடுக்கலாம்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ரேகா, என்னோட கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. என்னோட நேம் உங்களுக்கு தெரியுமா? அடிக்கடி உங்க அக்கா சொல்லுவாளே. தம்பி, பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க.
ஐயா நீங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு முதலாளியாம உங்க கம்பெனில தான் வேலை பார்க்குதுலாம். ஆமா பாட்டி, முதலாளிலாம் இல்ல, நானும் சாதாரணமான ஒரு ஆள் தான். 2 பிள்ளைகளும் இங்க இருந்து அவ்வளோ தூரம் வருது, நல்லா பாத்துக்கோ அப்பு. பாட்டி அதெல்லாம் கவலையே வேண்டாம். 2 பேருக்கும் இனிமே கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதனால ரொம்ப சேஃபாவே வந்துட்டு போவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாங்க, பின்னாடி தான் பந்தியெல்லாம் நடக்கு, சாப்பிட உட்காருங்க. பாட்டி இப்பதான் வந்ததுமே ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு 10 மினிட்ஸ் போகட்டும், நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க, அப்புறம் இந்த ஆட்சி கோவப்பட்டுக்குவேன். நீங்க பெரிய இடத்த ஆட்களு வந்து சாப்பிடாம வைக்காம நீங்க பாட்டுக்கு பெசாட்டி கிளம்பி போயிடாதீங்க அப்பு. அப்புறம் எங்களுக்கு வருத்தமாக ஆயிரும். ஐயோ பாட்டி, சாப்பிடாமலாம் நான் போக மாட்டேன். இப்பதான் ஜூஸ் கொடுத்தாங்க, குடிச்சேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாப்பிட்றேன். கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன். சரிங்க, அப்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க சேர்ல வந்து உட்காருங்க. ஏன் காரணியா, இதை தருமையா? அந்த சின்ன பொண்ணு கீதாலாம் பார்க்கணுமா? இந்தாங்க பாட்டி, கொண்டு போங்க. ஏய் காரு, என்னடி காரு மோருன்னு பேசாம இருடி. இந்தாமா, இந்த அத்தையோட சின்ன பரிசு வாங்கிக்கோ. எல்லாரும் இங்க பாருங்க. எப்பா எவ்வளவு நகை, நெக்லஸ், ஆரம், அதுக்கு மேட்சா ஜிமிக்கி. பாத்தீங்களா அம்புஜக்கா? ஆமாட்டி, எவ்வளவு துட்டு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏக்கா, அவர் பெரிய கம்பெனிக்கே முதலாளி. அவருக்கு இதெல்லாம் சாதாரணம்க்கா. நீங்க வேற. ஆமாக்கா, இந்த செலவுல அவங்களுக்கு ஒரு செலவே கிடையாது. எப்படி ஒரு 10 பவுன் இருக்காது இது? இல்ல உமா, கூடயே இருக்கும். நல்ல வெயிட்டா இருக்கு. பரவாயில்ல, ரேகா சமைச்ச நேரம் நல்ல தங்க ஜாமான் நிறைய சேர்ந்திருக்கு. உண்மைக்கும்க்கா, இத வச்சு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாமே. துளசிக்கு பாஸ் நல்ல வெயிட்டா தான் செஞ்சிருக்காரு. சே, எனக்கு ஒரு பொட்டப்பிள்ளை இல்லையே. பொட்டப்பிள்ளை இருந்தா அது சமைச்சிருக்கும். அதுக்கு துளசியை கூப்பிட்டு இந்த பாச கூட்டு வர சொல்லிருக்கலாம். துளசி தங்கச்சிக்கு இவ்வளவு எடுத்து கொடுத்தாரு. என் பிள்ளைக்கு ஒரு செயினாவது போட்டிருக்க மாட்டாரு. ஏன் 4 முடிய அடுத்த வீலுக்கு செய்யும் போது பேராசைப்படாதீங்க. இதுக்கு பேர் பேராசை இல்லடி, சும்மா சொன்னேன். லட்சுமிக்கு தெரிஞ்ச சந்தோஷப்படுவா. லட்சுமி எங்கக்கா? கூட்டத்திலேயே வந்து கலந்துக்க மாட்டுக்கு ஆளையே காணோம். அவ சடங்கு சுத்திட்டு இந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சரியா இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்க போயிட்டாமா. அங்கதான் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கா. லட்சி எப்படிதான் இப்படிலாம் வேலை பக்கம் சுத்தி விட்டு பம்பரம் கணக்கு அப்படியே பம்பரமா சுத்திக்கிட்டு வருது. நம்மளுக்கெல்லாம் இழுத்து போட்டு அவ்வளவு வேலையும் செஞ்சா ஏதாவது ஆயிரும் டி. ஆனா லட்சுமிக்கு அப்படி கிடையாது. அவ வேலை செய்யாம சும்மா உட்காந்துருந்தா அவளுக்கு ஏதாவது ஆயிடும். அம்புச்சக்கா, நீங்க சொன்னது என்னமோ 100% உண்மை. ஆனா ஒண்ணு, அவளை அடிச்சுக்க யாரும் கிடையாது. அவளை மாதிரி வேலையும் பார்க்க முடியாது, அவளை மாதிரி சமைச்சிக்கவும் முடியாது. சரி அக்கா, இந்தாங்க இந்த நகையை கொண்டு போய் பத்திரமா வைங்க. ஏ சின்ன பொண்ணு, ஓ மாமியார் இந்த அம்புச்சக்கா மாமியார் எல்லாம் சேர்ந்து கூட்டணி நடத்திட்டு இருக்கு. வா போய் ஒளிஞ்சு நின்று ஒட்டி கேப்போம். ஏட்டி, வயசான ஆளுவோ 4 பேரை பார்க்கையில பேசதான் செய்வாவோ. அவங்க கிட்ட போய் நின்று பாடா படுத்தாதீங்க டி. நாங்க எங்க பாடாப்படுத்த போறோம்? ஒளிஞ்சு நின்று என்ன பேசுறான்னு கேட்டுட்டு வாரோம். இவ்வளவு என்னமோ பண்ணிட்டு போறாளுவோ. ஏன் உமா, வா, உனக்கு நான் சாப்பாடு தனியா எடுத்து வச்சிருக்கேன். லட்சுமி வீட்டுக்குள்ள ஒரு டேபிள்ல சாப்பாடு எல்லாம் உனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நீ போய் அங்க ஈரி, நான் இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டு உனக்கு ஒரு சேர் எடுத்து போட்டு சாப்பாடுலாம் வச்சு தரேன். ஏக்க, நீங்களும் சாப்பிடலையா? நாங்களும் இப்ப சாப்பிடவுமா, எல்லா ஆள்களும் போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீதியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நாங்களும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுக்குவோம். நானும் அப்பமே சாப்பிட்டுக்கிறேன்க்கா, எனக்கு பசிக்கலாம் இல்ல. ஏன் உமா, எல்லாரும் போவதுக்கு லேட் ஆகுமா? வயிற்றுல குழந்தை இருக்கு, மாசமா இருந்துட்டு அப்புறமா சாப்பிட போறியா? சீக்கிரம் சாப்பிடு, இல்லைன்னா மூச்சு முட்டிட்டு வரும். ஆமா உமா, காலம்புற சாப்பிட்டேன்னு வையன், அங்கங்க உட்காந்து கதை பேசுவா, அப்புறம் சேமிச்சிரும். இல்லைன்னா நெஞ்சுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு நெஞ்சு கரிச்சிட்டு வருவோமா. வா வந்து சாப்பிடு ஃபர்ஸ்ட். ஆட்டும்க்க. இங்க வந்ததுல இருந்து ஒன்னா உட்கார்ந்துருக்காளோ 4 கிளவிகளும் என்னதான் பேசுவாங்களோ. என்ன சின்ன பொண்ணு மாமியாரே, உங்க மருமவ எப்படி இருக்கா? சின்ன பொண்ணு ஏதாவது வேலை எல்லாம் செய்வாளா? ஏன் மருமவளா? அதை ஏன் கேக்கிய? ஒரு வேலை கூட செய்ய மாட்டா. என்ன சொல்றீங்க? ஒரு வேலையுமே செய்ய மாட்டா வீட்டுல? ஆமா, பின்ன பொய்யா சொல்றேன்? இந்த மாடெல்லாம் நல்லா புல்ல தின்னுபுட்டு வாய்க்கா வரப்புல படுத்திருக்கும்ல, அது மாதிரி எந்த நேரமும் கட்டில மல்லாக்க படுத்து கிடப்பா. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியார் இப்படி உன்னை டேமேஜ் பண்ணுது? இருக்கட்டும் இந்த கிளவிக்கு. இதுக்கு ஏன் மருமவ கொஞ்சம் பரவாயில்ல, வீட்டு வேலைகளெல்லாம் அவளே பாத்துக்கிடுவா. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு பாட்டு கூட இருக்கு. ஆனா இந்த மூதேவி ஆளு மட்டும்தான் நல்லா நெடு நெடுன்னு வளர்ந்து இருக்காளே தவிர சுத்தமா அறிவு வளரவே இல்லை. என் 4 முடி இப்படி கடந்து சிரிச்சிங்கன்னா அப்புறம் தலையை திருக்கி விடுவேன். உனக்கு என்னமா புகழ்ந்து தள்ளுது உன் மாமியாரு? அவ வர வருத்து எங்களுக்கு தான் தெரியுமே. ஊருக்குள்ள என்ன அட்டூழியம் பண்ணுவா? ஏழு கேட்ட எள்ளூருண்டே, காசு கேட்ட பணியாரங்கிற மாதிரி மாமியார் கேட்ட மருமகள் தான். சரிங்க 4 முடி, அவ என்னமோ பேசிட்டு போறாவோ, இடத்த காலி பண்ணுங்க.
ஏன் சின்ன பொண்ணு இங்க இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வண்டவளம் தண்டவளத்துக்கு வந்திருந்தானே பாக்க. இந்த மாமியாருக்கு இருக்கு, வீட்டுக்கு வரட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின் பி கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.